ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு 4 அப்ளிகேஷன். இது 4மே முக்கியமாக நம்ம மொபைலுக்கு, அது இந்த மாதிரி லாக்டவுன் நேரத்தில் வீட்டில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த 4 அப்ளிகேஷனுமே நமக்கு கட்டாயம் தேவைப்படும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது இந்த 4 அப்ளிகேஷன் தான். ஃபஸ்ட்டு ரெட் ஸ்கை பிரைம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தமிழ் படம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் ஹாலிவுட் படம் பார்ப்பாங்க, ஒரு சிலர் தெலுங்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அனிமேஷன் படங்கள் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்க நபர்களுக்கு இது ஒரு கலவையான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இதில் எல்லா லாங்குவேஜுக்கான மூவிஸும் இருக்குது. எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், ஹாலிவுட் மூவிஸ், அனிமேஷன் மூவிஸ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எல்லா மூவிஸுமே இதில் இருக்குது. இதில் நம்ம தனியாக போய் லாங்குவேஜுன்னு தனியாக சர்ச் பண்ணி தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வரிசையாக வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 2019 வந்த படங்கள்லேருந்து அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள் இல்லை. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு செமையான ஒரு அப்ளிகேஷன். லைவ் வால்பேப்பர், ஹெச்டி வால்பேப்பர் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் இது. இது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வால்பேப்பர் இந்த அப்ளிகேஷனில் இது சூப்பராக இருக்குது. இதில் இருக்க ஒவ்வொரு பிக்சர், இமேஜஸ் எல்லாமே ஹெச்டியில் அருமையாக இருக்குது. இதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பிரைட்னஸ் மேனேஜர். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு மாதிரி பிரைட்னஸ் இருக்கும். ஒன்றில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம போவோம் சடான்னு பார்த்தா ஃபுல்லாக வர மாதிரி இருக்கும், நம்ம கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான எம்பி இருக்கிற அப்ளிகேஷன், சின்ன அப்ளிகேஷன், குட்டி குட்டி அப்ளிகேஷன் தான் இது எல்லாமே. இது யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஆரம்பிக்கும். நான் இப்போ குரோம் எடுத்துக்கிறேன். அந்த பட்டனை ஆன் பண்ணிக்கங்க, எனபிள் பண்ணிக்கங்க. எனபிள் பண்ணிவிட்டு அதில் மேனுவலாகவும் நம்ம அதோட பிரைட்னஸை குறைச்சிக்கலாம். இல்லை மேலே இருக்குது பாருங்கள் ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ், அதை வச்சும் அதையும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் போல் வச்சுக்கலாம். இதில் எந்தெந்த அப்ளிகேஷனில் நமக்கு அதிகமாக பிரைட்னஸ் வருது அப்படின்னு தெரிஞ்ச இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். கண்ணும் கூசாமல் இருக்கும். நம்ம விருப்பம் போல் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் மியூசிக்கில் நம்ம ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னொரு மொபைல்லையோ டிவிலையோ பாடுது. அப்போ இந்த ஏரோ மார்க், லென்ஸ் மார்க் பாருங்கள், இந்த அப்ளிகேஷனில் அதை கிளிக் பண்ணால் போதும், அது என்ன பாட்டு யார் யார் பாடியிருக்காங்கன்னு கூட காமிச்சிடும். இப்போ நம்ம அதை கீழே லிசன் ஆன் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்தோம்னா அந்த பாட்டு நேராக யூடியூப்பில் நமக்கு இருந்துச்சுன்னா யூடியூப்கே போயிடும். நம்ம அங்கே ஈஸியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஒர்க் ஆகலை, அதனால் நான் இதை இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். நான் எடுத்ததை அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். நீங்கள் ஏதாவது பாட்டு, இப்போ நான் இன்னொரு பாட்டு, இந்த பாட்டை செக் பண்ணும்போது அப்படி தான், அது அந்த லென்ஸ் மாதிரி இருக்கிறத சர்ச் பண்ணோம்னா போதும், அந்த பாட்டு எதில் இருக்குதோ அது வந்துடும். இந்த 4 அப்ளிகேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.